வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறுதொண்ட நாயனார் புராணம் 61, 62, 63, 64 என்று தொடர்ச்சியான 4 திருப்பாடல்கள். அச்சம் எய்தி கரி அமுதாம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சிமோர்வார் மார்பின்கண் அனைத்தே முத்தம் தாம் உண்ணார் பொச்சம் இல்லா திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கரியமைக்க மெச்சும் மனத்தால் அடுக்களையின் மேவார் வேறு கொண்டு அணைவார் ஒன்றும் மனத்தார் இருவர்களும் உலகர் அறியார் என மறைவில் சென்று புக்கு பிள்ளைதனைப் பெற்ற தாயார் செழுங்கலங்கள் நன்று கழுவிக்கொடு செல்ல நல்ல மகனை எடுத்து உவகை வென்ற தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய் தாயர் இனிய மழலை கிண்கிணி கால் இரண்டும் மடியின்புடை இடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனி நீடு உவகை உறுகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனி மாமகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார் பொருவில் பெருமை புத்திரன் மெய்த்தன்மை அளித்தான் என பொலிந்து மருவு மகிழ்ச்சி எய்த அவன் மனைவியாரும் கணவனார் அருமை உயிரை எனக்கு அளித்தான் என்று மிகவும் அகம்மலர இருவர் மனமும் பேறு உவகை எய்தி அரிய வினை செய்தார் என்பவை திருப்பாடல்கள். சிவபெருமானுக்கும் சிவபெருமானின் அடியவர்களுக்கும் சமர்ப்பிக்கும் பொருட்களை எந்த வகையாலும் தாம் நுகரக்கூடாது, நாம் நுகராமல் காத்தல் வேண்டும் என்று நியமம் இருக்கின்றது. நுகர்தல் என்றால் மூக்கினால் நுகர்தல், கண்ணால் இச்சை கொண்டு பார்த்தல், பரிசித்தல் என்று எந்த வகையிலாவது அதனை நுகர வேண்டிவிடுமோ என்று அச்சத்தோடு திரு அமுது படைக்க வேண்டும் என்பது நியமம். எனவே எந்த வழியிலும் அதனை நுகராமல் காக்க அச்சம் வேண்டும். அந்த காரணத்தினால் திருத்தொண்டர்க்கு ஆக்கும் அமுதுக்காக உதவும் பண்டம் என்ற காரணத்தினால் தம்முடைய மகனாரான சீராள தேவநாயனாரை உச்சி முகர்தல், மார்போடு அணைத்தல், முத்தம் கொடுத்தல் என்று இவைகளையெல்லாம் செய்யாமல் இருக்கின்றார்கள் சீராள தேவநாயனாரின் திருத்தாயாரும் திருத்தகப்பனாரும். உச்சி முகர்தல், மார்பில் அணைத்தல், முத்தம் கொடுத்தல் இவையெல்லாம் பிள்ளையை பெற்றோர் குழந்தைகளை பாராட்டி மகிழ்வுறும் செயல்கள். முத்தம் உண்ணல் என்று இங்கே பாட்டிலே வருகின்றது. முத்தம் தர மற்றும் அதனை பெற்றுக்கொண்டு மகிழ்தல் என்று இருவகை செயல்களும் இதிலே குறிப்பிடப்படுகின்றன. முத்தம் தருகவே என்று பிள்ளைத்தமிழிலே நாம் காண்கின்றோம். இங்கு அந்த மகனாரை தம்முடைய மகனார் என்ற நிலையினை மாற்றி அடியார்க்காக கரியமுது ஆக்கும் திரு அமுது என்று எண்ணிவிட்டார்கள். எனவே இவ்வாறு மகிழக்கூடிய அந்த நிலை மாறியது. தாம் உச்சி முகர்ந்தாலோ அணைத்தாலோ முத்தம் உண்டு நுகர்ந்தாலோ கரியமுதாகிய அப்பண்டம் எச்சில் படும் என்று அச்சம் எய்தி இவற்றையெல்லாம் செய்யாமல் குற்றமற்ற திருத்தொண்டராகிய நாயனார் புனிதராகிய அடியவர்க்கு கரியாக்குவதற்காக மிக்க விருப்பம் கொண்டு அடுக்களைக்கு செல்லாமல் வேறு இடத்திற்கு மகனாரை கொண்டு செல்கின்றார்கள். வந்திருந்த அடியவர் புனிதர், தூய்மை செய்பவர், தூய்மையானவர். எனவே அவருக்கு அமுது அமைக்கும் இடமும் புனிதமாக இருத்தல் வேண்டும். எனவே மைந்தரை மேற்கொண்டு செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் அடுக்களையில் செய்தால் அந்த புனிதத்தன்மைக்கு இழுக்காகும் என்று அடுக்களையில் அவற்றை செய்யாமல் வேறு தனி இடத்திற்கு கொண்டு செல்கின்றனர். ஒன்றித்த மனமுடைய அவ்விருவர்களும் உலகத்தார்கள் இதன் உண்மைத்தன்மையை அறியமாட்டார்கள் என்று எண்ணி மறைவாகிய இடத்திற்கு செல்கின்றார்கள். பிள்ளையை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். சிறுதொண்ட நாயனாரும் அவர்தம் திரு மனைவியாரும் செய்யும் இந்த செயலை உலகத்தவர்கள் ஒருவேளை பார்த்தால் இதன் உண்மையினை அறியாமையால் அதனை பழித்தும் தடுத்தும் இடையூறு விளைவித்தும் செயல்கள் செய்யக்கூடும். எனவே அதனால் காலதாமதம் ஆகும், அதனால் அடியவர் திரு அமுது செய்ய இடையூறு ஆகும் என்று மறைவான இடத்திற்கு கொண்டு சென்று அந்த செயலை செய்ய இருக்கின்றார்கள். எனவே எப்படியாவது மகனது உடம்பினை திரு அமுதுக்கு விரைவில் ஆக்க வேண்டும் என்பது அவர்கள் கொண்ட ஆர்வம். பிள்ளையை பெற்ற தாயார் திரு வெண்காட்டு நங்கையார்
பாத்திரங்களையெல்லாம் நன்றாக கழுவிக்கொண்டு செல்கின்றார். இறைச்சி முதலிய வகைகளை ஏற்கத்தக்க நல்ல பாத்திரங்கள், அது செம்பொன் வெண்பொன் முதலிய உயர்ந்த உலோகங்களால் ஆக்கப்பட்டிருத்தல் மிக நன்று. அதனை தூய்மை செய்ய வேண்டும். திரு அமுதுக்கு உரிய பண்டங்களை வைக்கும் கலங்கள் பாத்திரங்கள் நன்கு கழுவி தூய்மை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றில் மாசு படிந்தும் களிம்பு முதலிய குற்றங்கள் சேர்ந்தும் திரு அமுது பழுதுபட்டு கெட்டுவிடும் என்று மருத்துவ நூல் பாக நூல்கள் கூறுகின்றன. எனவே சரிதம் செல்லும் இந்த நிலையில் இந்த உலகியலின் போதனைகளையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறிச் செல்லுவது அவருடைய உயர்ந்த கவி மாண்பை காட்டுகின்றது. இறைவர்க்கு திரு அமுது ஆக்க உதவும் தன்மையும் பெற்றோர்கள் கொண்ட அடியார்க்கு அமுதூட்டும் விரதம் குலையாமல் காத்து மேநிலை எய்த உதவும் தன்மையும் சீராள தேவ நாயனாரது தன்மை. மேலும் ஆளுடைய பிள்ளையாராகிய திரு ஞானசம்பந்த பெருமானின் திரு வாக்கில் வந்த பெருந்தன்மை அவருடைய பெருமை. எனவே நல்ல மகனை என்று நன்மை என்பதற்கு இவ்வாறான அர்த்தங்களெல்லாம் உள்ளே இருக்கும்படி நல்ல மகனை என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இதிலே காட்டுகின்றார். சீராள தேவரெனும் திருமைந்தர் என்று நாம் பார்த்தோம். உண்மையில் நல்ல மைந்தர் யார் என்றால் பெற்றவர்களுக்கு பேறு தர வரும் மகனை நல்ல மகன் என்று உலகியல் இயல்பிலேயே கூட கூறுவார். எனவே சீராள தேவனார் நல்ல மகன் ஆவார். அவருடைய தந்தையோ உலகை வென்ற தந்தை ஆவார். உலகியலில் மிகவும் அரிது என்பது புத்திர வாஞ்சை எனும் கடத்தற்கரிய காதல். தசரதனின் சரிதம் கூட இங்கே நாம் நினைவு கூறலாம். ஆனால் இங்கே தாதையாரோ உலகை வென்ற தாதையார். அத்தகைய தாதையாரான சிறு தொண்ட நாயனார் தலையை பிடித்துக் கொள்கின்றார். சீராளதேவ நாயனாரின் தலையை பிடித்துக் கொள்கின்றார். மெய் தாயாராகிய அம்மையார் மிக விரைவாக இனிய மழலை ஓசை தரும் கிண்கிணியை அணிந்த கால்கள் இரண்டையும் தன்னுடைய மடியின் இடையே இடுக்கிக் கொண்டு கனி போன்ற வாயினை உடைய மகனின் கைகள் இரண்டையும் கையால் பிடித்துக் கொள்கின்றார். அந்த மைந்தனும் அந்த நல்ல மகனும் தனது பெற்றோர்கள் மிகவும் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றார்களே என்று மகிழ்ந்து நகைக்கின்றார். மகனாரது உள்ளத்தில் தம்மை பெற்றவர்களது முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியைக் கண்டு இந்த மகனார் பேருவகை கொள்கின்றார் என்று தாமும் நகை செய்து மகிழும் அளவு பெற்றோர்களின் மனங்கள் மகிழ்ந்தன என்பது இங்கே குறிப்பு. அவ்வாறு இருக்க சிறு தொண்ட நாயனார் அந்த உலகியலிலே செய்வதற்கு மிக அரிதான அந்த காரியத்தை செய்கின்றார். சிறு தொண்ட நாயனார் அவர்தம் மனைவியார் ஆகியோர் இவ்வாறு இந்த யாவரும் செய்ய அஞ்சும் செய்ய துணியும் உலகியல் பற்றி, இந்த உலகியல் என்ற அளவில் யாவரும் செய்யத்தகாத செய்ய துணியாத காரியத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதனை தெரிந்தே செய்கின்றார்கள். இது ஞான நூல்களின் முடிவுகளாகிய மேம்பட்ட செயல்கள் என்று தெரிந்தே செய்கின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் உலகியல் மாக்கள் இதனை அறிய மாட்டார்கள். சிறு தொண்ட நாயனாரும் அவர்தம் திரு மனைவியாரும் இந்த செயலை செய்தாலும் இது கொலை போன்ற தொழில் என்று தோன்றும்படி இந்த தொழிலை செய்தாலும் இது கொலை ஆகாது. இது இறைவனாரின் அருளின் வழி செய்யப்படும் ஞான சாதன செயல் என்பது உண்மை. எப்படி என்றால், ஒருவேளை நாயனாரும் அவரது திரு மனைவியாரும் இந்த வினைக்கு உட்படாது இதற்கு சம்மதம் தெரிவிக்காது நின்றிருந்தால் அந்த அவர்களின் மகனும் கூட மற்றைய மனிதர்கள் போன்று சில நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து பின் இறந்து பின்னர் மறுபடியும் பிறந்து இறக்கும் அந்த சுழற்சியிலே நிலை பெற்றிருப்பார். ஆனால் இந்த அரிய தொழில் காரணமாக, இந்த அரிய செயல் காரணமாக பிறவித் தலையிலிருந்து நீங்கி என்றும் பிரியாது உடனிருக்கும் இறைவனுடன் என்றும் உடனிருக்கும் மீளா நிலை பெற்றார். எனவே எந்த ஒரு செயலும் அதன் முடிவைக் கொண்டே தீர்மானிக்கப்படும் என்பதற்கு ஏற்ப இந்த செயல் சிறு தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை அம்மையார், சீராளதேவ நாயனார் அதோடு சந்தன தாதியார் ஆகிய நால்வருக்கும் இறைவரது திருவடியில் சேரும் அதனை பெற்றுக் கொடுக்கின்றது. எனவே இது ஞான சாதனையாக அமைகின்றதை அன்றி மற்ற உலகியல் மக்கள் கூறும் கொலை தொழிலாக அமையவில்லை என்பது ஞானிகள் கொண்ட முடிவு திருவுள்ளம். அது ஞானசாஸ்திரம் கூறும் உண்மை. இந்த அரிய செயலினால் உலகில் வரும் மக்கள் பந்தம் நீங்கி இவ்விருவரும் அந்த நிலையை பெற்றார்கள். சீராளதேவநாயனாருடைய தந்தையாரும் தாயாரும். பெரிய புராணத்திலே
இயற்பகை நாயனார் முதலான எல்லா நாயன்மார்களது வரலாறுகளும் இவ்வாறே அமைவதை நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். மனித உடலை துன்பப்படுத்துவதும் உயிரை பிரித்தலும் எஞ்ஞான்றும் எப்படியிருந்தாலும் அது ஜீவ இம்சையும் கொலையுமே ஆகும் என்பது போலி சமண பௌத்த அவர்களின் கொள்கை ஆகும். மக்கள் கூட்ட தலைவர்களாக அறிவாளிகள் என்று சொல்லப்படுவர்களும் கூட இந்த போலி கொள்கை கொண்டே மயங்குகின்றனர். இதனுடைய உண்மை நிலை முன்பு பல இடங்களிலே நாம் பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம். இதனை மேலும் சிறிது விளக்குகின்றார் உரையாசிரியர் அவர்கள். உடலிலே நோய் வந்தால் அந்தந்த உறுப்புகளை கருவி கொண்டு மருத்துவன் அறுத்தும் சிதைத்தும் வேறு கூறுபடுத்தி துண்டித்தும் அந்த மருத்துவ தொழிலை செய்கின்றார். அப்படி செய்கின்ற மருத்துவருக்கு அந்த மருத்துவர் செய்த செயலுக்கு மகிழ்ந்து, அந்த சிகிச்சைக்கு மகிழ்ந்து மருத்துவருக்கு பெரும் நிதியை தருகின்றோம். மகப்பேறு காலத்தில் கூட இயல்பான மகப்பேறு இல்லாத போது மகவை சிதைத்து துண்டித்து தாயாரை காக்க முற்பட்டு மருத்துவர்கள் செய்யும் செயல்களையும் காண்கின்றோம். இந்த மருத்துவரின் செயல்களெல்லாம் இந்த உடம்பை மேலும் சில நாட்கள், மேலும் சில காலங்கள் இந்த உலகில் நன்கு பாதுகாத்து வைத்து இந்த உலகில் மேலும் சில ஆண்டுகள் வாழ்வதற்கு அந்த மருத்துவரின் செய்கைகள் உதவும். ஆனால் நம் நாயன்மார்கள் செய்த இந்த அரிய செயல்கள் என்பவை அது என்றென்றும் இறைவனாரது திருவடியில் நிலைத்திருப்பதற்கு உரிய செயல்களாக ஆகின்றன என்றால் அது எவ்வகையிலும் குற்றமாகாது. எனவே இந்த உண்மை நிலை அறியாதவர்கள்தான் போலி ஜீவகாருண்யம் முதலிய கொள்கைகளை எல்லாம் கூறுவார்கள். இனி இறைவன் பாலும் அடியார் பாலும் செய்யத்தகும் பணிவிடைகளில் வருவன உத்தம சிவபுண்ணியமாக ஆகும். அந்த பதிப்புண்ணியம் அந்தந்த உயிர்க்கு முக்தி வரும் வரை நின்று மேலும் சிவபுண்ணியம் செய்வதற்கு அமையும். எனவே இது கொலை என்ற பாதக பகுதியில் வராது, அருட்செயல் என்ற சாதக பகுதியில் வரும். நாம் திரு கண்ணப்பதேவநாயனாரது திருப்புராணத்திலே பார்த்தோம். அவர் சிவபூஜைக்கு திரு அமுது ஆக்குவதற்காக வேட்டையாடி பிராணிகளை கொன்றார் என்று பார்த்தோம். அதனை அருட்செயலாக கொன்று அருளி என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் விளக்கியதை அங்கே பார்த்தோம். எனவே கண்ணப்ப நாயனார் சிவபூஜைக்காக மற்றைய பிராணிகளை கொன்றது என்பது அருட்செயலாகவே அமைந்தது என்பதனை அங்கே நாம் விரிவாக பார்த்தோம். தண்டியடிகள் நாயனார் புராணத்திலும் இறைவருக்காக தீர்த்தம், அந்த தீர்த்த குளம் அவர் தோண்டும் பொழுது சமணர்கள் வந்து மண்ணிலே இருக்கின்ற பிராணிகளெல்லாம் வருத்தப்படும், எனவே இந்த தீர்த்த குளத்தை நீங்கள் பழுது பார்க்க வேண்டாம் என்று கூறிய பொழுது அப்படி செய்வதும் அது சிவபுண்ணியமே ஆகும், அந்த உயிர்களுக்கும் அது நன்மையையே பயக்கும், சிவபுண்ணியத்தையே சேர்க்கும் என்று நாம் அங்கே பார்த்தோம். இனி ஒரு பொருளால் வரும் நன்மை தீமை என்பது அப்பொருள் கொண்டு செய்யப்படும் செயல்களின் நன்மை தீமையை பற்றியே விளைகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றால் நீடு பெரும் பாவமின்றே நீங்குமென நாடித் தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்த மறு நரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி என்று போற்றிப் பகுரடை திருவாக்கு அமைகின்றது. எனவே இவ்வாறு செய்வதும் அது கருணை மரம் என்று போற்றப்படுகின்றது. இவ்வாறு ஞானசாஸ்திரங்கள் கூறுகின்றன. இங்கே சிறுத்தொண்ட நாயனாரும் அவர்தம் திருமனைவியாரும் இந்த உலக பொருட்களும் உடல் உயிர்களும் இவைகள் எல்லாமே இறைவனது உடைமை, இவற்றை நம்முடையது என்று எண்ணுவது மருள், இவைகள் அரணுக்கும் அரண் அடியாருக்குமே உடைமையாம் என்ற உண்மையைக் கண்டு இவைகளை பெருமானுக்கும் பெருமானுடைய அடியவர்களுக்குமே ஆக்குதல் என்பதே ஞானசாஸ்திரங்கள் கூறும் முடிவு என்று ஒழுகினார்கள். அப்படி ஒழுகுவதே உயிர்க்கு உறுதி செய்வன என்ற பேர் அறிவொளி விளங்க பெற்று ஒழுகியவர்கள் நம் பெருமக்களாகிய உண்மை நாயன்மார்கள். அத்தகைய உண்மை நாயன்மார்கள் எல்லோரும் அவ்வாறே வாழ்ந்த ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். எனவே அவர்களது செயல்களெல்லாம் அருட்செயல்களே ஆகும். அவர்களது செயல்களை உலகியல் கண்ணாகிய அளவுகோல் கொண்டு அளத்தல் என்பது மிக தவறான காரியம் ஆகும். எனவே சிறுத்தொண்ட நாயனாரும் அவர்தம் மனைவியாரும் ஒப்பற்ற பெருமை புத்திரன் மெய்யாம் தன்மையினை எனக்கு அளித்தான் என்று விளங்கி பொருந்திய மகிழ்ச்சியினை அடைய
அந்த மகிழ்ச்சியினை நாயனார் அடைய அவரது மனைவியாராகிய அம்மையாரும் கணவனாரது அரிய உயிரை எனக்கு இப்புதல்வன் அளித்தான் என்று மிகவும் மனம் மலர்ந்து மகிழ, இவ்வாறு இருவருடைய மனங்களும் பெரும் மகிழ்ச்சி பொருந்தி அந்த அரிய செயலை செய்தார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.